கடவுளுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பைபிள் ஸ்டடியில டாபிக் வந்து மனுஷன் எப்படி விழுந்தான்றத பத்தி பார்க்கலாம். இன்னைக்குரிய வசனங்கள் வந்து ஆதியாகமம்ல இருந்து 3ஆம் அதிகாரம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வாரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக்ல நான் பேசுனதுல இருந்து ஒரே ஒரு டாபிக் மட்டும் மென்ஷன் பண்ண விரும்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் லாஸ்ட் வீக்ல வந்து படைப்பை பத்தி பார்த்தோம். அந்த படைப்பை பத்தி பார்க்கும்போது வந்து தேவன் வந்து ஏன் மனிதனை படைத்தார் அப்படின்ற ஒரு டாபிக் பத்தி பேசினேன். இப்ப அதுல வந்து தேவன் வந்து மனிதனை படைத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அவரோட மகிமையை வந்து மத்தவங்களுக்கு தெரியறதுக்காக அப்படின்னு சொன்னேன். ஆனா நம்ம நோட் பண்ணி பார்த்தோம்னா அவர் ஆதாமும் ஏவாளையும் படைக்கும் போது வேற யாருமே இல்லை, அதாவது வேற எந்த மனிதர்களும் இல்லை, அவங்கதான் முதல் மனிதர்கள். அப்ப அந்த முதல் மனிதர்கள் படைக்கும் போது யாருக்கு வந்து அவரை மகிமை காமிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வருது இல்ல. ஸோ அப்ப நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா அவர் வந்து அவரோட மகிமையை வந்து வானதூதர்கள் மற்றபடி ஹெவன்லி கிரீச்சர்ஸ்க்கு வந்து காமிக்கணுன்றதுக்காக தான் மனுஷனை படைச்சாருன்னு சொன்னேன். ஸோ இதுக்கு வந்து பைபிள்ல ஆதாரம் எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா வந்து 1 பேதுரு 1:12 பார்த்தோம்னா வந்து இதுக்கு கூறிய ஒரு ஆதாரம் இருக்குது. ஓகே, இது வந்து லாஸ்ட் வீக்கோட ஒரு கனெக்ஷன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து மனுஷன் ஏன் விழுந்தான், எப்படி விழுந்தான், அதோட பின்விளைவுகள் என்னன்றது தான் இன்னைக்கோட டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி மனுஷன் விழுந்தான். ஸோ நம்ம லாஸ்ட் வீக்ல பார்த்த மாதிரி தேவன் வந்து மனுஷனை ஆதாம் ஏவால வந்து ஏதேன் தோட்டத்துல படைச்சு அங்க வந்து அவங்க வாசம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தேவன் வந்து ஆதாம் ஏவாளுக்கு வந்து ஒரே ஒரு கட்டளை மட்டும் விட்டார், ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டார். என்னன்னா ட்ரீ ஆஃப் குட் அண்ட் ஈவில், அதாவது 2 ட்ரீ, ஒன்னு வந்து ட்ரீ ஆஃப் இட்டர்னல் லைஃப், ஒன்னு வந்து ட்ரீ ஆஃப் குட் அண்ட் ஈவில். தேவன் வந்து இந்த ட்ரீ ஆஃப் குட் அண்ட் ஈவலை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கட்டளை இட்டார். ஆனா என்ன ஆச்சுன்னா வந்து அப்போ வந்து 3ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா வந்து ஒரு சர்ப்பம் வந்து ஏவாளை வந்து டெம்ப்ட் பண்ணி பொய் சொல்லி அந்த கனியை வந்து சாப்பிட வச்சிருக்குது. அப்புறம் ஏவாள் வந்து ஆதாம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவரும் சாப்பிட்டுறாரு. ஸோ இதனால வந்து பாவத்துக்குள்ள ஆளாகிடுறாங்க. இது வந்து ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் நம்ம பார்த்தோம்னா வந்து இது டீட்டெயில்டா தெரியுது. ஸோ இப்போ வந்து இந்த டீட்டெயில் ஸ்டோரியை வந்து நம்ம கொஞ்சம் இந்த ஸ்டோரியை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா ஆராயலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல மெயின் கேரக்டர் வந்து சாத்தான், அதாவது சர்பன்ட். ஆனா இதுல என்னன்னா வந்து காமனா வந்து எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா வந்து சர்பன்ட்னா வந்து அது ஒரு சாத்தானோட ஒரு உருவம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, இல்லாட்டி அது சாத்தானே அப்படின்றாங்க. ஆனா வந்து நம்ம ஆதியாகமம் 3ஆம் வசனத்தை அதிகாரத்தை எடுத்து பார்த்தோம்னா அதுல ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ல வந்து இங்கிலீஷ்ல வந்து serpent was more subtle than any beast of the field அப்படிதான் போட்டிருக்கு. ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா அந்த சர்ப்பம் வந்து ஒரு அனிமல், அது வந்து ஒரு சேட்டன் கிடையாது. ஸோ இட் வாஸ் அ அனிமல். இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளாரிஃபை பண்ணிக்க வேண்டியது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அப்ப அது ஒரு அனிமல் தான் வந்து ஏவால வந்து டெம்ப் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது இல்லை. அதுக்கு வந்து சில பைபிள்ல இருக்க வசனங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 1 Peter 5:8 அப்புறம் ரெவலேஷன்ஸ் 12:9 இதுல வந்து பார்த்தோம்னா வந்து இந்த சர்பன்டோட ரெஃபரன்ஸ் வந்து நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்குது. அப்ப இதுல நம்ம எடுத்து பார்த்தோம்னா என்ன தெரியுதுன்னா வந்து மோஸ்ட்லி இதுல 2 ஆப்ஷன் இருக்குது. ஒண்ணு வந்து அந்த சர்பன்ட், அந்த பாம்பு வந்து ஒண்ணு சாத்தானால் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கலாம், இல்லாட்டி பொசஸ் பண்ணிருக்கலாம். சாத்தான் வந்து இந்த சர்பன்ட்குள்ள புகுந்திருக்கலாம். இது வந்து எப்படின்னா வந்து ஏன்னா 1 Peter 5:8 வந்து சாத்தான் வந்து யாரை விழுங்கலாம் அப்படின்றது. ஸோ இதுக்கு பொருள் என்னன்னா வந்து யாரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ 2வது பாயிண்ட் எங்கன்னா வந்து வெளிப்படுத்தின விசேஷங்கள்ல 12:9 பார்த்தா டைரக்டாவே வந்து இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் கார்டன் ஆஃப் ஈடன்ல இருக்க சர்பன்ட்டை வந்து டெவில் சேட்டன்றாங்க. இந்த பாயிண்டையும் இந்த ஜெனசிஸ் 3:1 இருக்கிற சேட்டன் சர்பன்ட் இஸ் அ பீஸ்ட், இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா சர்பன்ட் வாஸ் ஐதர் பொசஸ்ட் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை சேட்டன். இதுதான் ஒரு பாயிண்ட். ஓகே, இப்ப ஏன் மனுஷங்க விழுந்தாங்க அப்படின்றத கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கலாம்.
ஸோ நம்ம அந்த 3ஆம் அதிகாரத்துல பார்த்த மாதிரி அந்த மரத்துல இருந்து அந்த கனியை சாப்பிட்டதுதான் அவங்க செஞ்ச தப்பு. அப்புறம் இந்த இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம்னா வந்து அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க. ஆப்வியஸ்லா வந்து அந்த கனியை சாப்பிட்டது தான் தப்பு. ஆனா கனியை எடுத்து சாப்பிட்டது தப்பா இல்ல தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாம போனது தப்பா நம்ம எடுத்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம்னா மெயின் ரீசன் வந்து தேவனுடைய வார்த்தையை வந்து அவங்க கீழ்ப்படியாம போனதுதான் தப்பு. கனியை எடுத்து அந்த ஆக்ட் ஆஃப் ஈட்டிங் வந்து சின் கிடையாது. அதை எடுத்து உள்ள போறது வந்து அது பாவம் இல்லை. ஆனா தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாம போய் அவங்க சாப்பிட்டாங்கல்ல, அதுதான் வந்து தப்பு, பாவம். இப்ப கீழ்ப்படியாமைனா என்ன அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா, அதாவது கீழ்ப்படியாமையோட வேற என்ன, த ரூட் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, டிஸ்ஒபீடியன்ஸ் வந்து ஜென்ரலா வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையை தான் வந்து குறிக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இல்லஸ்ட்ரேஷன் நம்ம எடுத்து பார்த்தோம்னா வந்து இப்ப வந்து நம்ம யாரையாவது நம்பணும்னா இல்ல ரொம்ப விசுவாசிச்சோம்னா இல்லாட்டி ரொம்ப நேசிச்சோம்னா அவங்க என்ன சொன்னாலுமே வந்து நம்ம கேட்போம். ஏன்னா அது வந்து அவங்க மேல வச்சிருக்க ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். ஆனா இப்ப நம்ம வந்து யாரையாவது நம்பல இல்லாட்டி ஒரு விசுவாசிக்கல, இப்ப யாராவது நம்மளுக்கு ஒரு துரோகம் செஞ்சாலோ இல்ல யாரும் நம்மளுக்கு தீமை செஞ்சாங்களோ அவங்களோட வார்த்தைகளை வந்து நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். அதுதான் அப்ப வந்து நம்மளுக்கு வந்து அந்த நம்மளுக்கு தீமை செஞ்சவங்க மேல வந்து ஒரு விசுவாசம் இல்லாம போயிடுது. அப்ப வந்து அவங்க சொன்ன நம்ம கீழ்ப்படியாம போயிடும். ஸோ இதுல இருந்து என்ன நம்ம ஒரு கன்க்ளூஷன் ட்ரா பண்ணலாம்னா வந்து த லேக் ஆஃப் ஃபேத் தான் வந்து டிஸ்ஒபீடியன்ஸ்க்கு வந்து ஒரு பிரைமரி ரீசன். அப்ப இந்த லேக் ஆஃப் ஃபேத் தான் வந்து இந்த மனுஷன் விழுந்து போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அதாவது விசுவாசம் இல்லாததுதான் மனுஷன் விழுந்ததுக்கு முக்கியமான காரணம். இதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து எடுத்து பார்த்தோம்னா வந்து பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து இந்த இல்லஸ்ட்ரேஷன் எடுத்து பார்க்கலாம். இப்போ ஒரு குழந்தை வந்து சின்ன வயசுல இருக்கும்போது பேரண்ட்ஸ் வந்து ஃபீட் பண்ணும்போது வந்து அது ஃபுல்லா வந்து பேரண்ட்ஸ் ட்ரஸ்ட் பண்ணி அவங்க என்னதான் சாப்பாடு கொடுத்தாலும் நல்லதோ கெட்டதோ வந்து கொடுத்தாலும் வந்து அவங்க விசுவாசத்துல வந்து சாப்பிடுறாங்க. அப்ப அது வந்து ஒரு ஃபேத்தை குறிக்குது. இப்போ அம்மா வந்து நீ வாயை துற அப்படின்னாங்கன்னா வந்து அந்த குழந்தை வந்து வாயை திறந்து சாப்பிடுது. அது ஒபீடியன்ஸ் தான். ஒபீடியன்ஸ்ல தான் அது வாயை திறந்து சாப்பிடுது. ஆனா இப்ப அதே வந்து கொஞ்சம் டீனேஜ்ல வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பேரண்ட்ஸ் சொல்றத வந்து பசங்க வந்து டீனேஜ்ல வந்து ஜென்ரலா வந்து தே டென் டு இக்னோர் இல்லாட்டி கீழ்ப்படியாம போயிடுறாங்க. அப்ப என்ன ரீசன் அவங்க கீழ்ப்படியாம போறாங்கன்னா அந்த ஸ்டேஜ்ல, அதாவது குழந்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்ச ஒரு சைல்டு வந்து டீனேஜ்ல வந்து கீழ்ப்படியாம போறதுக்கு என்ன ரீசன் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தோம்னா வந்து இன்வேரியபிளி வந்து அவங்களுக்குள்ள வந்து அப்பாக்கு என்ன தெரியும் இல்லாட்டி அம்மாக்கு என்ன தெரியும் இல்ல, சோ அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றது வந்து என்ன தெரியும்ன்றதே வந்து ஒரு அவிசுவாசம் தானே, ஒரு லேக் ஆஃப் ஃபேத். இந்த ப்ராப்ளம் வந்து டீல் பண்றதுக்கு வந்து அப்பா அம்மாக்கு தெரியாதுன்றது. ஸோ அது வந்து ஒரு லேக் ஆஃப் ஃபேத். ஸோ அந்த லேக் ஆஃப் ஃபேத் தான் வந்து டிஸ்ஒபீடியன்ஸ்க்கு வந்து ஒரு காரணமா இருக்குது. இப்ப வந்து மனுஷங்க விழுந்துட்டாங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து இப்ப அந்த கனியை சாப்பிட்டுட்டு விழுந்ததுக்கு அப்புறம் அதோட பாதிப்புகள் என்ன, பின்விளைவுகள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இமீடியட்டா ஒரு எஃபெக்ட், அப்புறம் லாங் டேர்ம் எஃபெக்ட் இருக்குது. ஸோ இமீடியட் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தோம்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷேம் அண்ட் செல்ஃப் அவேர்னஸ். அதாவது அவங்க யாருன்றது அந்த தெரிய வந்துருது. ஏன்னா வந்து அவங்க ட்ரெஸ் போட்டுறாங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் ஆதாமேவா. ஸோ இது எதை குறிக்குதுன்னா வந்து செல்ஃபிஷ்னஸ் வந்துருது ஃபர்ஸ்ட். இப்ப நம்ம லாஸ்ட் வீக்ல பார்த்தும் போது வந்து கடவுள் ஆதாம் ஏவால படைச்சப்ப வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு விருப்பம் இல்லை, விழிப்புணர்வு இல்லை. அவங்களுக்கு தன்னை பத்தி நினைக்கிற ஒரு எண்ணம் இல்லை, மற்றவங்களை பத்தி நினைக்கிற ஒரு நிலையில தான் தேவன் அவங்கள படைச்சாங்க. ஆனா வந்து இந்த கனியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த சுய விழிப்புணர்வு வந்துடுது அவங்களுக்கு, அவங்கள பத்தி நினைக்கிற ஒரு தன்மை நான்ற மாதிரி வந்துடுது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். அப்புறம் என்ன ஒண்ணு பார்த்தோம்னா வந்து அந்த கிரம்பிளிங்னஸ் வருது, மர்மரிங் வருது. ஏன்னா வந்து ஆதாம் ஏவாள் வந்து தேவன் வந்து இவங்களை பார்க்க வரும்போது வந்து ஏன் நீ சாப்பிட்ட அப்படின்னு வந்து ஆதாம் ஏவாளை கேட்கிறாங்க. அப்ப வந்து ஆதாம் சொல்றாரு வந்து முறுமுறுத்துட்டு நீர் தான் ஏவாளை படைச்ச, நீ படைச்ச இந்த பெண் தான் வந்து இந்த பாவத்துல வந்து செய்ய வச்சது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மர்மரிங்கும் வந்துருது. ஸோ செல்ஃபிஷ்னஸ், மர்மரிங் எல்லாமே வந்துருது. அப்புறம் இன்னொரு மெயின் ரீசன் வந்து மெயின் பின்விளைவுகள் என்னன்னா பார்த்தோம்னா அந்த காடுக்கும் மேனுக்கும் இருக்கிற அந்த பர்ஃபெக்ட் ஹார்மனி வந்து பிரேக் ஆயிடுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா வந்து ரெண்டு பேருமே வந்து
டெய்லி வாக் பண்ணுவாங்க, டெய்லி பேசுவாங்க, உலாவிட்டு தான் இருப்பாங்க. ஒண்ணு அது பெர்ஃபெக்ட் ஹார்மனி இருந்துச்சு. ஆனா இம்மீடியட்டா என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஆதாம் ஏவாள் வந்து பயந்து போய் அந்த ஒரு செல்ஃப் கான்சியஸ்னஸ் வந்துட்டு போய் அவங்க பயந்து தேவனோட குரலை கேட்டோன்னு போய் அவங்க பயந்து போய் உட்காந்துடுறாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இமீடியட் எஃபெக்ட். அந்த பெர்ஃபெக்ட் ஹார்மனி வந்து பிரேக் ஆயிடுது. அப்புறம் வந்து தேவன் வந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா வந்து இந்த பாவம் செஞ்சது நிமித்தம் வந்து ஆதாம் ஏவாள் 2 பேரையும் வந்து கர்ஸ் பண்ணிடுறாரு. அப்புறம் சேட்டனை கர்ஸ் பண்ணிடுறாரு. அப்புறம் வந்து லேண்டையும் வந்து கர்ஸ் பண்ணிடுறாரு. அப்புறம் ஃபைனலா வந்து என்னன்னா வந்து என்டையர் கிரியேஷனையும் வந்து ஒரு கர்ஸ்குள்ள வந்துருது. இது வந்து நம்ம ரோமன்ஸ் 8:20 பார்த்தோம்னா வந்து அதாவது கிரியேஷனே வந்து அந்த சின்குள்ள வந்து விழுந்துருது அப்படின்னு போட்டுருது. இதுக்கு என்ன காரணம்னா வந்து கிரியேஷன் வந்து மனுஷனோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்குது. மனுஷன் தான் பாஸ், கிரியேஷன் தான் அது அவர் கீழே இருக்குது. ஆனா இந்த பாஸ் வந்து பாவம் செஞ்சதுனால ஆட்டோமேட்டிக்கா பாஸ் கீழே இருக்கிற அத எல்லா கிரியேஷனுக்குமே வந்து அந்த பாவம் எஃபெக்ட் ஆயிடுது. இதுல 8:20 ரோமன்ஸ் 8:20 என்ன போட்டிருக்குதுன்னா வந்து 8:20 என்ன போட்டிருக்குதுன்னா வந்து அந்த கிரியேஷன் வந்து ஒண்ணுமே பண்ணாம நாட் வில்லிங்லி அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது எதுவுமே எஃபர்ட் எடுக்காம அந்த கிரியேஷனோட ஒரு ரீசனுமே இல்லாம வந்து பாவத்துக்குள்ள விழுந்திருக்குது அப்படின்னு தான் போட்டிருக்கு. இதுல இருந்து என்ன நம்ம ஒரு லெசன்னா வந்து இப்ப நம்மளுக்கு வந்து தேவன் வந்து ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபேமிலி லைஃப் எடுத்துக்கலாம். ஸோ ஹஸ்பண்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. இப்ப ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு சின் பண்ணானா வந்து அந்த அதோட எஃபெக்ட் வந்து இன்வேரியபிளி வந்து ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் வந்து அஃபெக்ட் ஆகும். அவங்க வந்து அன்வில்லிங்காவே இருக்கலாம், அவங்க வந்து நல்லதே பண்ணியிருக்கலாம். பட் இந்த ஹெட் பண்ணதுனால அவங்க அந்த எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபேமிலியும் வந்து அஃபெக்ட் ஆகுது வாய்ப்பு. இது ஒரு நல்ல இல்லஸ்ட்ரேஷன் வித் வேர்சஸ் ஃப்ரம் த பைபிள். இப்ப நெக்ஸ்ட் கர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன அடுத்தது ஆகுதுன்னா வந்து இவங்கள வந்து அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே அனுப்பிச்சிடுறாங்க தேவன். அப்புறம் வெளியே அனுப்புறதுக்கு வந்து என்ன ரீசன் நம்ம பார்த்தா ஆதியாகமம் 3:22-23 எடுத்து பார்த்தோம்னா வந்து தேவன் தேவன் வந்து மனுஷனை வந்து இப்ப நான் 2 ட்ரீ இருக்குன்னு சொன்னேன்ல. சோ இப்ப இந்த குட் அண்ட் ஈவில் ட்ரீ வந்து சாப்பிட்டுட்டாங்க. சோ அப்ப அவங்களுக்கு நல்லது கெட்டது எதுன்னு தெரியும். இப்ப இந்த அப்புறம் விழுந்த ஸ்டேட்ல இருக்கிறாங்க. இப்ப வந்து தேவன் வந்து என்ன பார்த்தாருன்னா இப்ப இந்த ஸ்டேட்ல போய் மனுஷன் வந்து அந்த ட்ரீ ஆஃப் எட்டர்னல் லைஃப் சாப்பிட வேணாம்னு பார்த்துறாரு. இப்ப வந்து என்ன ஆயிடும்னா வந்து இப்ப ஒருவேளை அந்த விழுந்து அந்த இன்னொரு மரத்துல இருந்து அவங்க கனியை புசிச்சிருந்தாங்கன்னா வந்து மனுஷனுக்கு வந்து அப்பவே நித்திய வாழ்க்கை அப்பயே கிடைச்சிருக்கும். இப்ப வந்து தேவன் வந்து என்ன விரும்புறாருன்னா வந்து மனுஷனுக்கு வந்து நித்திய வாழ்க்கை கொடுக்கறது வந்து அவருக்கு ஏம் இல்லை. இப்ப தேவன் வந்து இயேசு வந்து மரிச்சு உயிர் தெளிந்து வந்து நம்மளுக்கு நித்திய வாழ்க்கை கிடைக்குது. ஆனா இப்ப இந்த நித்திய வாழ்க்கை மட்டும்தான் தேவனோட ஏம்னா அந்த நித்திய வாழ்க்கை வந்து அவர் அன்னைக்கே வந்து கார்டன் ஆஃப் ஈடன்லயே கொடுத்துருக்கலாம். ஏன்னா வந்து சிம்பிளா வந்து டைரக்டா வந்து நம்ம அந்த ட்ரீல இருந்து ஆதாம் ஏவாள சாப்பிட்டு வச்சுக்கோங்க, அந்த நித்திய ஜீவன் கனியை சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அன்னைக்கே வந்து நித்திய ஜீவன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அப்ப அந்த இயேசு வந்து செத்து நம்மளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் தேவையில்லை. ஸோ இதுல என்ன பர்பஸ்னா வந்து தேவன் வந்து நம்மளை மீட்டு அதாவது அந்த ரெஸ்டோரேஷன் கொடுத்துட்டு நித்திய ஜீவன் கொடுக்கணும் தான் விரும்புறாரு. இது தேவனோட அந்த ஞானத்தை அன்பை குறிக்கிறது. இப்ப வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், அந்த விழுந்த ஸ்டேட்ல வந்து நித்திய ஜீவன் இருந்தா எப்படி இருக்கும்? செல்ஃபிஷா இருப்போம், செல்ஃப் கான்சியஸா இருப்போம், தேவனுக்கும் நம்மளுக்கும் அந்த பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்காது, மத்தவங்களை நேசிக்க மாட்டோம், நம்மளுக்கும் கிரியேஷனுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிருக்கும், எல்லாமே வந்து இம்பர்ஃபெக்டா இருக்கும். இம்பர்ஃபெக்ட் ஸ்டேட்ல இட்டர்னல் லைஃப் இருந்திருக்கும். ஆனா தேவன் அதை விரும்பல. தேவன் என்ன விரும்புறாருன்னா வந்து பெர்ஃபெக்ட் ஸ்டேட்ல வந்து இட்டர்னல் லைஃப் இருக்கணும். இப்போ பெர்ஃபெக்ட் ஸ்டேட்னா என்னன்னா வந்து மனுஷன் ஆதாம் ஏவாளை எப்படி படைச்சாரு, அதாவது நோ செல்ஃபிஷ்னஸ், சுய விழிப்புணர்வு இல்லாம, சுயமா தன்னை பத்தி நினைக்காம, அப்புறம் எல்லாரையுமே நேசிச்சுக்கிட்டு ஒற்றுமையாவே இருந்துகிட்டு, அப்புறம் கிரியேஷன் பாவம் இல்லாம, அப்புறம் மனுஷனுக்கும் கிரியேஷனுக்கும் நல்ல யூனியனு, முக்கியமா தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பெர்ஃபெக்ட் ஹார்மனி இருந்துதான் அவனுக்கு இட்டர்னல் லைஃப் இருக்கணும்னு தேவன் விரும்புறாரு. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் இது நம்ம எங்க டீடைல்டா பாக்குறோம்னா வந்து தேவனோட சித்தத்தை எங்க பாக்குறோம்னா வந்து ஃபர்ஸ்ட் மீட்பு ரிடம்ஷனோட ஒரு ஃபர்ஸ்ட் திட்டத்தை வந்து அவர் உடனே சொல்லிடுறாரு சாபம் கொடுத்ததுக்கு அப்புறம். இது வந்து ஆதியாகமம் 3:15 பார்த்தோம்னா வந்து
ஜீசஸ் வந்து எப்படி மீட்பாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாரு. என்னன்னா வந்து சாத்தானுக்கும் மனிதகுமார் மேன்கைண்டோட சீடுக்கும் வந்து ஒரு வார் இருக்கும். அந்த வார்ல வந்து இந்த சேட்டன் வந்து மனிதகுமாரனோட சீடை வந்து காலை வந்து ப்ரூஸ் பண்ணும், ஹீல ப்ரூஸ் பண்ணும். ஆனா மனுஷகுமாரன் வந்து அதோட தலையை ப்ரூஸ் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்கும். இது வந்து எதை குறிக்குதுன்னா வந்து கடைசியில ஜீசஸ் வந்து சாத்தான ஒரேடியா கிராஸ்ல வந்து ஓவர் கம் பண்ணுவாருன்றதான் குறிக்குது ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி. ஆனா இன்னொன்னு என்ன போட்டிருக்குன்னா வந்து சேட்டன் வந்து ஜீசஸோட ஹீல வந்து ப்ரூஸ் பண்ணுவாருன்றது போட்டிருக்கு. இது மீட்போட ஃபர்ஸ்ட் திட்டம். இப்ப எப்படி நம்ம மீட் ஆறோம்னா வந்து இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட்ல கொஞ்சம் லிங்க் பண்ணி பார்ப்போம். இப்ப மனுஷன் ஏன் விழுந்தானா வந்து விசுவாசம் இல்லாம, ஸோ லேக் ஆஃப் ஃபேத் தான் மனுஷன் விழுந்தது காரணம். ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா வந்து தேவன் வந்து ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. என்னன்னா வந்து இப்ப வந்து நீ வந்து விசுவாசம் இல்லாம தானே விழுந்த. இந்த சூழ்நிலையில நீ ரட்சிப்பு அடையணும்னா நீ விசுவாசத்தால மட்டும்தான் நீ ரட்சிப்பு அடைய முடியும் அப்படின்ற மாதிரி அதுதான் ஒரு கான்செப்ட். அது ஃபுல் சர்க்கிள் வருது. ஸோ மேன்கைண்ட் ஃபெல் டியூ டு லேக் ஆஃப் ஃபேத். ஆனா மேன்கைண்ட் வில் பி சேவ்ட் ஒன்லி டியூ டு ஃபேத். இதுதான் வந்து எண்டிங். இப்போ மேன்கைண்ட் வில் பி சேவ்ட் ஒன்லி டியூ டு ஃபேத். அப்ப இது எங்க இருக்குதுன்னா வந்து எபேசியர் 2:8 பார்த்தோம்னா வந்து we are saved through faith and not of ourselves, it is the gift of God. இப்ப ஃபேத்னா எதுல விசுவாசம் பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து தேவன் இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர்ன்ற விசுவாசாதான் நம்மளுக்கு ரட்சிப்பு. இது வந்து ஒரு இலவச கிஃப்ட். இப்ப ஃப்ரீ கிஃப்ட்னா வந்து இது எதை குறிக்குதுன்னா வந்து நம்ம எதுவுமே செய்ய தேவையில்ல. நம்ம எதுவுமே கையால் எந்த காணிக்க கொடுத்தோ இல்லாட்டி ஃபாஸ்டிங் இருந்தோ இல்லாட்டி பயங்கரமா ஜெபம் பண்ணியோ நம்மளுக்கு ரட்சிப்பு வரல. இல்லாட்டி நல்லது செஞ்சோ இல்லாட்டி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியோ இல்லை நல்ல அப்பா நல்ல சிட்டிசன் நல்ல சைல்டா இருந்தோ நம்மளுக்கு ரட்சிப்பு வரதில்லை. நம்மளுக்கு ரட்சிப்பு வர்றது ஒரே ரீசன் வந்து பிலீவிங் தட் ஜீசஸ் இஸ் த சேவியர். ஃப்ரம் பிலீவிங் அதாவது இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர்னு விசுவாசிக்கிறதுனால மட்டும் தான் நம்மளுக்கு ரட்சிப்பு அடையுது. இதுதான் அந்த ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரி அந்த ஃபால்லையும் ரிடம்ஷன்லையும். ஸோ பார்த்தோம்னா அவிஸ்வாசம் காரணமாக வந்து மனித குலம் விழுந்து போகுது. அப்புறம் வந்து காட்ஸ் ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஹோலி நேச்சர் வந்து அவங்கள சபிக்குது. ஆனா அதே சமயத்துல அவரோட ரைச்சியஸ்னஸ் அண்ட் லவ்விங் நேச்சர் வந்து எப்படி ரிடீம் பண்ணலான்னு ஒரு பிளான் போடுது. அப்புறம் என்ன பார்த்தோம்னா வந்து மனிதனை வந்து அந்த விழுந்து போன ஸ்டேட்ல வந்து இட்டர்னல் லைஃப் கொடுக்க வேண்டாம் தேவன் திட்டமிடுறாரு. மனிதனை ரிஸ்டோர் பண்ணி இட்டர்னல் லைஃப் கொடுக்கணும்னு பாக்குறாரு. அந்த ரிஸ்டோர் எப்படி பண்ணணும்னு பாக்குறாருன்னா வந்து அவருடைய குமாரன் மேல் விசுவாசம் வைக்கிறது மூலமாக ரட்சிப்படையும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். லேக் ஆஃப் ஃபேத்னால விழுந்து போனோம், ஃபெய்த்னால ரட்சிப்படையணும். அவ்விசுவாசம்னால் விழுந்து போனோம், இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கிறதுனால ரட்சிப்படையணும். கடவுளுக்கு ஸ்தோத்திரம்.